கியூபாவுக்கு எதிராக எத்தனையோ ஒடுக்குமுறைகள் அதிகமாக நடத்தப்படுகின்ற, முக்கியமாக அமெரிக்காவின் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் கியூபாவுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய நம்மளுடைய கடமையை எல்லோருக்கும் கொண்டு போகக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக செய்திருக்கிறோம். இதில் நாங்கள் நிதி திரட்டுவதற்காக மட்டுமல்ல, எதற்காக இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் கையாளப்படுகின்றன என்பதை பற்றி நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சோஷியலிசத்துக்கு எதிராக எழுப்பக்கூடிய இந்த அதிகாரத்தின் அத்தனை அவர்களுடைய சலுகைகளை அத்தனையையும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சோஷியலிசத்தை ஒடுக்குவதற்காக இவர்கள் செய்கின்ற, முக்கியமாக அமெரிக்கா அதிபர் செய்கின்ற, ட்ரம்ப் அவர்கள் செய்கின்ற அத்தனை ஒடுக்குமுறைகளையும் நாம் அடையாளம் காண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது நம் சித்தாந்தத்தை முடக்குவதற்கான ஒரு பிரயத்னமாக நான் பார்க்கிறேன். இதை நாம் முறியடிக்க வேண்டிய ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். இந்த முறியடிப்பது எப்படி என்பதை பற்றி நாம் பேச வேண்டும், யோசிக்க வேண்டும், அது மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த ஒரு செய்கையின் குறிக்கோளே ஆகும். மக்களின் மத்தியில் இருக்கின்ற ஒருமைப்பாட்டை குலைப்பது என்பது மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் மருத்துவ உதவிகள் செய்து கொண்டிருந்த கியூபாவின் ஒரு மருத்துவ துறையையே, அந்த மருத்துவ குழுவையே குலைக்கிற மாதிரியான நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்களை தன்னுடைய தேசத்திற்கு அழைத்து, நீங்கள் செய்கிற பணிகள் எல்லாம் நாங்கள் இருப்போம் என்று, நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது உடனடியாக எங்கள் நாட்டிலிருந்து நீங்கள் வெளியேறவில்லை என்றால் உங்களை நாங்கள் சிறைப்பிடிப்போம் என்கிறது முதல் கொண்டு. இப்படி அச்சுறுத்தல்கள் மட்டுமல்லாது, கியூபாவில் இருக்கும் மக்களுக்கு எந்த விதமான மருத்துவ உதவிகளும், மருத்துவ கருவிகளும், மருந்துகளும் செல்ல முடியாத விதத்தில் அவர்களை ஒடுக்குவதை பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும், பொருளுதவியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய சாலிடாரிட்டியை வெளிப்படுத்தும் விதமாக நாம் பேச வேண்டி இருக்கிறது. இதை நாம் மட்டும் செய்தால் போதாது, நாம் அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நம் இந்தியாவில் நடப்பது போலதான் உலகெங்கிலும் இப்பொழுது அடக்குமுறையை அதிகமாக பயன்படுத்துகிற, சர்வாதிகார தன்மையை அதிகப்படுத்துகிற ஒரு போக்கு நிலவி வருகிறது. இந்த போக்கு எதற்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். இது முக்கியமாக சோஷலிசத்திற்கு, சமத்துவத்திற்காக பாடுபடும் அனைத்து நாடுகளுக்கும், மக்களுக்கும், இயக்கங்களுக்கும் எதிரானதாக இருப்பதுதான் நாம் காண முடிகிறது. இந்த சமத்துவத்தை குலைப்பதன் மூலமாக அவர்களுடைய சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழியில் அவர்கள் செல்கிற பொழுது, இதற்கு எதிரே ஒரு குரல் எழுப்புவது சாமானிய மக்களிலிருந்து நம்மை போன்ற இயக்கங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பல நகரங்களில், அமெரிக்காவிலேயே இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் பல நகரங்களில் இந்த ஒரு குரல்கள் எழும்பி இருக்கிற இந்த நேரத்தில், போராட்டத்திற்கு போன என் அம்மா திரும்பி வருவாளா இல்லையா என்கிற ஒரு ஐயத்தோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு செல்வதில்லை என்று சிகாகோவில் இருந்து ஒரு குழந்தை சொல்கிறாள். அப்பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கும் சர்வாதிகாரத்தின் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பையும் அதை நெருக்கிவிட்டிருக்கிறது, குரல் வலையை நெருக்கிவிட்டிருக்கிறது. அதை நாம் சம்மதிப்போமா, அதை நாம் செயல்படுத்த விடுவோமா என்றால் படவிட மாட்டோம் என்பதுதான். அதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்றால், இங்கிருந்து நம் குரலை எழுப்ப வேண்டி இருக்கிறது. சர்வாதிகாரத்துக்கு எதிரான நம் குரல் நம் சமூகத்தில் ஒலிக்க வேண்டியுள்ளது. அது அங்கே போய் சேருமா என்ற ஒரு ஐயத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டாம். ஒரு சிறு குரலாக இருந்தாலும் கூட அது முக்கியமான ஒரு குரலாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை, நம் இயக்கத்தின் நம்பிக்கையும் கூட.
இதை முக்கியமாக எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை நம் மேலே இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு இது என்ன என்பதை பற்றி, எதற்காக இப்படியான அடக்குமுறைகளை செய்கிறார்கள் என்பதை பற்றி தெரிவிக்க வேண்டும். நம் நாட்டிலே நம் மக்களுக்கு எதிராகவே நடத்தப்படுகின்ற எத்தனையோ அடக்குமுறைகளையும் நாம் எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது மட்டும்தான் நாம் செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல, இதை செய்வதன் மூலமாக மக்களின் பக்கம் நாம் இருக்கிறோம். மக்களுக்கு ஆதரவான விஷயங்களை நாம் செய்வோம். மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை என்றும் கையில் எடுப்போம். அதை உறுதி செய்வோம். அவர்களுடைய சொத்துக்கும் உயிருக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்ற ஒரு உறுதியை எடுக்க வேண்டியிருக்கிறது. கியூபாவில் வாழும் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற இந்த ஒடுக்குமுறைகளை நாம் எதிர்ப்போம். அந்த எதிர்ப்பு குரலாக இந்த குழு இங்கே அமைந்திருக்கிறது. இந்த எதிர்ப்பு குரல் இத்தோடு நிற்கப் போவதில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற உரிமைகளைப் போலத்தான் எல்லோருக்கும் அத்தனை உரிமைகளும் சேர வேண்டும் என்பதுதான். மிக முக்கியமாக சோஷலிசத்தை கையில் எடுத்திருக்கிற கியூபாவின் மேல் ஏன் இப்படி ஒரு தாக்குதல், ஏன் இப்படி ஒரு ஒடுக்குமுறை என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. அவர்களுக்கு அச்சுறுத்துவது நாம் நன்றாக இருப்பது மட்டுமல்ல, நம் சித்தாந்தம் நன்றாக இருப்பது, நம் சித்தாந்தம் பரவலாக போகிறது, மக்களை சமத்துவப்படுத்துகிறது என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை நாம் நடக்க விட மாட்டோம் என்பதும் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கான நிதி திரட்டுதல் நடந்து கொண்டிருக்கிறது. கியூபாவுக்கு இந்தியாவின் வழியாக, நமது அமைப்பின் வழியாக எவ்வளவு நிதி அனுப்ப முடியுமோ அதை அனுப்புவதற்கான ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறோம். தமிழகத்திலும் அப்படி ஒரு நிதியை திரட்டி அனுப்புவதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அனைவரும் அவர்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாது, இந்த மாதிரியான அடக்குமுறைகள் எதற்காக நடத்தப்படுகின்றன என்பதை அடையாளம் கண்டு, நமது நம்பிக்கைகளுக்கும் நமது சித்தாந்தங்களுக்கும் எதிரே நடக்கின்ற இந்த அடக்குமுறைகளை அடையாளம் காண்பித்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய ஒரு கடமையும் நம் கையில் இருக்கிறது. அதை நாம் செய்ய வேண்டும். கட்டுரைகள் எழுதுவோம், பாடல்கள் பாடுவோம், கவிதைகள் எழுதுவோம், கதைகள் எழுதுவோம். குழந்தைகளுக்கு பள்ளிகளிலே கொண்டு போய் அவர்களுக்கு கொண்டு செல்கிற முயற்சிகள் செய்வோம். அது மட்டுமல்லாது, முடிந்த அளவு எதனால் இப்படி கியூபாவின் மேல் இப்படியான அடக்குமுறைகள், என்னென்ன அடக்குமுறைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம். இதை நாம் இப்படியான ஒரு அடக்குமுறையை செய்ய விடமாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் என்பது ஒரு சிறிய குரலாக இருந்தாலும் வலுவான குரலாக இதை நாம் அழுத்தமாக பதிய செய்வோம்.